வணக்கம் பிரியமான சகோதர சகோதரிகளே. பொதுக்காலத்தின் 19வது வாரத்தை கொண்டாடி மகிழ்ந்து விட்டீர்கள். கடந்த 3 வாரமும் இனி வரக்கூடிய 2 வாரங்களும் யோவான் எழுதிய நற்செய்தியில் 6வது அதிகாரம் இயேசு கிறிஸ்து உணவாக தன்னை வெளிப்படுத்தியிருக்கிற அந்த பகுதியிலிருந்து ஆண்டவர் இன்னைக்கு என்ன சொல்கிறாரு? நானே வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு. அந்த யோவான் நற்செய்தியில் இறங்குமுக இறையியல், இன்கார்னேஷன் தியாலஜி அப்படின்னு சொன்னால், அவர் கடவுளுடைய வார்த்தையாக இருக்கிறார். ஞானம், அந்த வார்த்தை மனுவுருவாகிறார். அந்த மனுவுரு நம்மிடையே குடிகொள்கிறார். அந்த மனுவுரு செல்கின்ற இடங்களிலெல்லாம் வாழ்வு கொடுத்து கொண்டே செல்கிறார். இப்போ 6வது அதிகாரம், அந்த 6வது அதிகாரத்தில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அவர் 5000 பேருக்கு உணவு கொடுத்து விட்டார். கடலை மிதித்து நடத்தி விட்டார். பிறகு இப்போ அந்த போதனை நடக்கிறது. அந்த வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு நானே என்று சொல்கிறார். அந்த யூதர்கள் அவருக்கு எதிராக முணுமுணுத்தார்கள். இந்த யூதர்கள் முணுமுணுக்கிறது இப்போ மட்டும் இல்லை, மோசே காலத்திலிருந்தே முணுமுணுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னமும் முணுமுணுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஓகே, அந்த முணுமுணுத்தல் எங்களெல்லாம் இந்த பாலைவனத்தில் கொல்லவா அழைத்து வந்தீர் என்று முணுமுணுத்தார்கள். தாகமாக இருக்கிறோம், பசியாக இருக்கிறோம், அங்கே நன்றாக உண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு முணுமுணுக்கிறாங்க. இவங்க எதுக்கு முணுமுணுக்கிறாங்கன்னா, இவருடைய குலம் கோத்திரம் இதெல்லாம் இழுத்து முணுமுணுக்கு. இவர் யோசேப்பின் மகன் ஆயிடுச்சு, மரியாளின் மகன் ஆயிடுச்சு, இவருடைய தாயும் தந்தையும் நமக்கு தெரியும் அல்லவா? அப்படி இருக்க நான் விண்ணிலிருந்து இறங்கி வந்தேன் என இவர் இப்படி சொல்லலாம் என்று முணுமுணுக்கிறார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, உலகம் உண்டாவதற்கு முன்னதாகவே நான் இருக்கிறேன். ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்னதாகவே நான் இருக்கிறேன். மோசே, யோசுவா, நீதிபதிகள், அரசர்கள், இறைவாக்கினர்கள் உண்டாவதற்கு முன்னதாகவே நான் இருக்கிறேன். அந்த இருந்தவர் இறங்கி வந்தார் காலம் நிறைவேற்ற போது. அந்த இறங்கி வந்தவர் தான் உயிர் கொடுக்கிறவர். அந்த உயிர் எதில் இருக்கிறது? உணவில் இருக்கிறது, அப்பத்தில் இருக்கிறது. அதை உண்டவர்கள் உயிர் வாழ்வார்கள். அந்த அப்பமே நான் அப்படின்னு சொல்லிட்டார். வானினின்று இறங்கி வந்த உணவு நானே அப்படின்னு சொல்லிட்டார். ஆகினால பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு அவர்களை பார்த்து உங்களுடைய முணுமுணுக்க வேண்டாம். என்னை அனுப்பின தந்தை ஈர்த்தால் ஒழிய எவரும் என்கிட்ட வர முடியாது. நான் என்னத்தை தான் சொன்னாலும் நீங்கள் வரப்போகிறது கிடையாது. அவர் விரும்பினா அவர் ஒரு நொடி பொழுதில் உங்களை என்னிடம் அழைத்து வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உயிர்த்தெழ செய் கடவுள் தாமே அனைவருக்கும் கற்றுத்தருவார். அதனால் தந்தைக்கு செவிசாய்த்து அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட அனைவரும் என்னிடம் வருவார்கள். ஆகையினால் பிரியமான சகோதர சகோதரிகளே, தந்தையே இறைவா என்னை இயேசுவிடம் அழைத்து செல்லும் என்று ஒரு சின்ன ஜெபம் சொல்லுங்கள் இந்த வாரம். அந்த இயேசு எங்கே இருக்கிறார்? நற்கருணையில் இருக்கிறார். அங்கே உங்களை அழைத்து செல்வார். உங்களை அங்கே அழைத்து செல்வார். இயேசுவிடம் அழைத்து செல்வார் தந்தை. அங்கே அழைத்து செஞ்சால் அங்கே இருக்கிறது யார்? வாழ்வு தரும் உணவு. வாழ்வு தரும் உணவு யார்? இயேசு கிறிஸ்து. உங்கள் முன்னோர் பாலைவனத்தில் மன்னாவை உண்ட பொழுதிலும் இறந்தனர். என்னை உண்பவர் இரவாமல். ஆகையினால தான் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த இறக்கக்கூடிய தருவாயில் இருக்கிறவர்களுக்கு, வயது முதிர்ந்தவர்களுக்கு திருச்சபை கொடுக்கக்கூடிய அந்த உணவு, அந்த இறுதி உணவு, இதை உண்டு தந்தையிடம் நீ செல், உன்னுடைய பயணம் நீண்ட நெடியது. ஆகையினால அங்கே போகிறதுக்கு இந்த நற்கருணை என்னும் விருந்து, அந்த வயாட்டிக்கும் ஓகே பயணிப்பவர்களுடைய உணவை உண்டு நீ செல் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சபை கடைசியில் கொடுக்கக்கூடியது அந்த ஒவ்வொரு அருட்சாதனமும் நற்கருணையும். அந்த திருப்பயண உணவு வயாட்டிக்கும் தந்தையை நோக்கி
நம்முடைய இறுதி காலகட்டத்தில் இறப்பை முடித்துவிட்டு அவரிடம் பயணம் செல்கின்ற பொழுது கடைசியாக உண்ணக்கூடிய உணவு அந்த திருப்பயண உணவு. ஓகே, அந்த 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 உணவு யார்? இயேசு கிறிஸ்து. பிரியமான சகோதர சகோதரிகளே, கிரேக்க வழக்கத்திலும் ரோமிய வழக்கத்திலும் பயணமாக இருக்கிறவர்களுக்கு தேவையான உணவும் உடையும் தேவையான இதெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. அதில் முக்கியமாக உணவு எடுத்துகிட்டு போவாங்க. அந்த அந்த இதிலிருந்து வந்தது தான் நம்ம திருச்சபையில் நம்முடைய வாழ்க்கையே ஒரு பயணம். இந்த வாழ்க்கை பயணத்தில் களைப்பு வரும், சோர்வு வரும், அயர்வு வரும், விரக்தி வரும், வெறுப்பு வரும், எல்லாம் வரும். அப்படி வரும் பொழுது ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து உண்டு நம்மளையே திடப்படுத்தி கொண்டு, வல்லமைப்படுத்தி கொண்டு, சக்திப்படுத்தி கொண்டு பயணத்தை தொடர வேண்டும். அதுக்காண்டி தான் அந்த காலத்தில், அந்த கிரேக்க ரோம காலத்தில் உணவையெல்லாம் எடுத்துகிட்டு போனாங்க. அந்த காலத்தில் நம்ம ஊர்லேயே இப்போல்லாம் கட்டிச்சோறு கொண்டு போவாங்க. இப்போ பாதையோரம் பூரா கடை ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் எங்கே வேணாலும் நிப்பாட்டிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச கடையில். ஓகே, ஐயங்கார் காஃபியாக அங்கே நிப்பாட்டி ஒரு காஃபி குடிச்சிக்கலாம். ஓகே, ஆரியாஸா அங்கே நல்லா இட்லி தோசை சாப்பிட்டுக்கலாம். அப்படியே தலப்பா கட்டால் நல்லா வெளுத்து வாங்கலாம் மாமிச சாப்பாடு. அதனால் நம்முடைய பயணத்தில் களைப்புறாமல், சோர்வுறாமல், அயர்வில்லாமல், பசி இல்லாமல் சாப்பிட்றதுக்கு எத்தனை கடைகள் இன்றைக்கி இருக்குது. ஆனால் அந்த பசியும் சோர்வும் கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் டயர்டாக, கொஞ்ச நேரம் கழித்து இன்னொரு கடையில் சாப்பிடணும், கொஞ்ச நேரம் கழித்து இன்னொருக்கு சோர்வாயிரும், இன்னும் கொஞ்சம். ஆனால் என்னை உண்பவர் என்றும் வாழ்வார். அதனால தான் அந்த நற்கருணை உண்பவருக்கு இறப்பே கிடையாது. நற்கருணையை தினம் தினம் அருந்துகிறவர்கள், நற்கருணையை தினம் தினம் உண்டு இயேசுவாகவே மாறிவிடுகிறார்கள். அவர்களுக்கு இறப்பே கிடையாது. சரி, நம்ம இப்போ முதல் வாசகத்துக்கு வருவோம். அங்கே ஒருத்தர் அந்த பகால் இறைவாக்கினர்களை எல்லாம் அழித்து ஒழித்து விட்டு, தீக்கரையாக்கி விட்டு, அவர்களையெல்லாம் வெட்டி வீழ்த்து விட்டு இரத்த கரையோடும் குற்ற பழியோடும் இருக்கிறார். அவரை தேடி ஜெசபேல் அலைகிறார், இவரை கொன்றே ஒழித்து விட வேண்டும் என்று. ஆகையினால அவர் ஓடுறார். அவருடைய பயணம் பாலைவனத்திற்கு. அந்த இஸ்ராயல் மக்கள் பாலைவனத்தில் பயணம் செய்தது போல இவரும் பாலைவனத்தில் பயணம், ஒரு நாள் முழுவதும் பயணம் செய்கிறார். பயணம் செய்யும் பொழுது ஒரு சூறை செடியில் அமர்ந்து கொண்டு அங்கே சாக வேண்டும். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் விரக்தி, சோர்வு, அயர்வு, உடல் சுகமின்மை இதெல்லாம் வந்துருச்சுன்னா நான் செத்து போயிடுவேன் கண்டவங்கிட்டெல்லாம் போய் சொல்கிறது. நான் போயிட்டு வரேன், நான் போகிறேன், நான் இருந்து என்ன பிரயோஜனம், அவ்வளோதான், எனக்கு முடிஞ்சிச்சு, நீ என்ன செய்ய போகிறேன், எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன், நான் செத்து போகிறேன்ட்டு இன்றைக்கி நிறைய பேருக்கு இந்த சூசைடல் டெண்டன்சி, தற்கொலை செய்யக்கூடிய அந்த 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 உணர்வு நிறைய அவங்கள ஆட்டி படைத்து கொண்டு இருக்கிறது. நான் வாழ்ந்தது போதும். அவர் சொல்கிறார், ஆண்டவரே நான் வாழ்ந்தது போதும், என் உயிரை எடுத்துக்கொள்ளும், நான் என் மூதாதையரோடவா நல்லவா, அவங்களாம் எவ்வளவு நல்லது செஞ்சுருக்கிறாங்க, மோயிசனை விடவா நான் நல்லவனாக இருந்துட போகிறேன், தாவீதை விடவா நான் நல்லவனாக இருந்துட போகிறேன், அதனால் போதும், நான் கொஞ்ச நேரம் வேலை செஞ்சது போதும், போயிட்டு வர. அவருக்கு எவ்வளவு அந்த தீ வல்லமை இருந்தது, நெருப்பு அவரிடம் இருந்தது. அந்த தண்ணீரால் நனைக்கப்பட்ட கட்டையை ஆண்டவரிடம் வேண்டி நெருப்பை விழ செய்த பெரிய நெருப்பு இறைவாக்கினர். அவருக்கு கூடவா இந்த மாதிரி சாகணும்னு அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்குது. அப்பொழுது வானதூதர் அவரை தட்டி எழுப்பி, நமக்கு நிறைய வானதூதர்கள் இருக்கிறார்கள், நம்முடைய நண்பர்கள், தோழர்கள், தாய், தந்தை, உற்றார், உறவினர்கள், இதில் யாராவது ஒருத்தர் நமக்கு வானதூதராக இருப்பி தட்டி எழுப்புவாங்க. எழுந்து சாப்பிடு, அதான் முக்கியம். எழுந்து சாப்பிடு. பட்னியாக கிடக்கிறது, உண்ணாவிரதம் இருக்கிறது, அப்படியே உண்ணாம தின்னாமல் குடிக்காமல் அப்படியே கிடக்கிறது, என்னத்தை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து சாப்பிடு. அவர் கண் விழித்து பார்க்கையில் இதோ தணலில் சுட்ட ஒரு அப்பமும் ஒரு குவளையில் தண்ணீரும் இருந்தது. இந்த அப்பமும் தண்ணீரும் இந்த சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய கைதிகளுடைய உணவு. அந்த கைதிகளுடைய உணவுக்கு எவ்வளவு சக்தி இருக்குன்னு பாருங்கள். இதை அவர் உண்டு பருகிய பின் திரும்பவும் படுத்துக்கிட்டார். திரும்பவும் அந்த சோர்வு எவ்வளவு சோர்வோ, அயர்வு எவ்வளவு சோர்வோ, எதிர்ப்பு எவ்வளவு எதிர்ப்போ, அதனால் அவர் தாங்க முடியல. சாகிற தருவாயில் இருக்கக்கூடியவருக்கு எப்படி எந்திரிச்சிருவார்.
உடனே ஆண்டவருடைய தூதர் 2வது முறையாக, இந்த வானதூதர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் அயர்வும் கிடையாது, சோர்வும் கிடையாது. தட்டிக்கிட்டே இருப்பாங்க, தட்டி தட்டி எழுப்பிக்கிட்டே இருப்பாங்க. தட்டி தட்டி எழுப்பி நம்மளையெல்லாம் மறுபடியும் நட, மறுபடியும் தட்டி எழுப்பி எழுந்து சாப்பிடு, மறுபடியும் சாப்பிடு, ஏனெனில் நீ நீண்ட பயணம் செய்ய வேண்டும் என்றார். அப்பொழுது அவர் எழுந்து உண்டு பருகினார். அந்த நீண்ட பயணம் நம்முடைய வாழ்க்கை பயணம். அந்த உண்டு குடிக்கக்கூடிய இடம் நற்கருணை. அதிலிருந்து வரக்கூடிய அந்த வலிமை, அந்த சக்தி. அவர் 40 நாளும் 40 இரவும் நடந்து ஒரேபு கடவுளுடைய மலையை அடைகிறார். ஆகையினால நாமளும் நம்முடைய வாழ்க்கையின் பயணத்தில் ரொம்ப களைப்பு, சோர்வு, அயர்வு வரும்போது நற்கருணைக்கு வரணும், வாங்கணும், நற்கருணையை உண்ணணும், குடிக்கணும். அந்த பயணம் போய்கிட்டே இருக்கும். பிறகு கடைசி காலத்தில் ஒரு நாளைக்கு கடவுள்கிட்ட போய் சேருவோம். ஆகையினால கடவுளிடம் இட்டு செல்லக்கூடிய ஒரு பயண உணவு நற்கருணை. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த திருப்பா 34 ஆண்டவர் துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஒரு அப்பமும் ஒரு தண்ணீரும். ஓகே, சாக தருவாயில் இருக்கக்கூடிய அந்த எலியாவுக்கு வல்லமை கொடுத்தது. அந்த நற்கருணையும் அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய அப்பமும் ரசமும் அதை உண்கின்ற ஒவ்வொருவருக்கும் உயிர் கொடுப்பதாக, சக்தி கொடுப்பதாக, ஒரு நோக்கம் கொடுப்பதாக, களைப்பை தீர்ப்பதாக, அயர்வை அகற்றுவதாக, எல்லோரும் உங்களுடைய பயணத்தில் உற்சாகமனாக நடப்பீர்களாக. ஆகினால் எழுந்து செல், நற்கருணைக்கு செல், சாப்பிடு, நற்கருணையை வாங்கி உண்டு குடித்து வல்லமை பெற்று நட கடவுளை நோக்கி. நீயும் ஒரேபு மலையாக்கிய கடவுளுடைய மலையை சேர்வாய். அவரோடு ஐக்கியமாய். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கட்டும், உங்களை எல்லாம் ஆசீர்வதிக்கட்டும். நல்லா இருங்க, நல்லா இருங்க, நல்லா இருங்க, நல்லா இருப்பீங்க. ஆசீர்வாதம், ஆசீர்வாதம். ஆமேன், ஆமேன்.